பணத்தாலும் பலத்தாலும் வளத்தாலும் மமதை கூடாது என்றே உரைத்தார். வாழ்வில் கூடாது என்றே உரைத்தார். சமத்துவம் ஓங்க சாந்தியும் வழங்க சர்தார் நபியின் சன்மார்க்கம் முழங்க. சமத்துவம் ஓங்க சாந்தியும் வழங்க சர்தார் நபியின் சன்மார்க்கம் முழங்க. வானோங்கும் மார்க்கம் வளமான மார்க்கம் தீனோரின் நெறி அல்லவா, திரு நபிநாதர் வழி அல்லவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். ஸலாத்து வ ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله سبحانه وتعالى في كلام القديم والفرقان الحميد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم اللهم فقهه في الدين أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்தம் மின் லிசானி வயஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ் ஒருவரின் பெயரால் துவங்குகிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பரக்கத் பொருந்திய அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை தோன்றுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த வாரத்திற்கான தலைப்பு அடிக்கும் தலைமுறையை விட படிக்கும் தலைமுறையை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் நல்ல சிந்தனைகளோடு நல்ல செய்திகளை எடுத்துரைக்க ரப்பல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வெள்ளிக்கிழமையில் நாம் நிறைவேற்றக்கூடிய அனைத்து நல்ல அமல்களை கபூல் செய்வானாக. நேற்றைய தினம், இன்றைய தினம், நாளைய தினம் கொடுத்த அனைத்து குர்பானிகளை அல்லாஹ் தஆலா நம்மிடமிருந்து பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான மனித கூட்டம் வாழ்கிறது. அதில் ஒரு தரப்பு அல்லாஹ்வுடைய வானவர்களை பின்தொடர்ந்தால் மலக்குகளாக வாழ முடியும். மலக்குகள் எந்த பாவமும் செய்ய மாட்டார்கள். ஆனால் உயர்வானவர்களாக உன்னதமானவர்களாக எப்போதுமே அவர்களால் இருக்க முடியும். இரண்டாவது, ஷைத்தானை பின்தொடர்ந்தால் உயர்வான வாழ்க்கை இல்லை, அவமானமான வாழ்க்கை, அசிங்கமான வாழ்க்கை, இழிவு தரக்கூடிய வாழ்க்கை தான் நமக்கு மீண்டும். எனவே இந்த இரண்டு பாதைகளில் உலகில் உள்ள எல்லா மனிதர்களை காட்டிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் மலக்குகளாக மாறி போகிறார்கள். யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் ஷைத்தான்களாக மாறி போகிறார்கள். அந்த வரிசையில இஸ்லாமிய உம்மத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில், நம் சமூகத்தில ரெண்டு விதமான நிலைப்பாடுகள் இருக்கிறது. ஒரு விதமான நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய பல ஆண்டு காலமாக ஒரு சமுதாயத்தில் உள்ள வாலிபர்கள் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டவர்களாக உருவாக்குகிறார்கள். படிக்க வைக்கக்கூடிய சமுதாயத்தை இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்தில் அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்கள் அடிக்கக்கூடிய சமுதாயமாக உருவாக்கி வருகிறார்கள். வாலிபர்களை நீங்கள் யாரை பார்த்தாலும் கையில ஒரு காப்போடு சுத்தி கொண்டிருப்பார்கள். இல்லாவிட்டால் கழுத்துல ஒரு செயினோடு சுத்தி கொண்டிருப்பார்கள். அதுவும் இல்லாவிட்டால் தலையிலே எண்ணெய் வைக்க கூட முடியாத அளவுக்கு தலையை பரட்டையாக வைத்துக் கொண்டிருப்பார்கள். பல வகையாக சொல்லிக் கொண்டு போகலாம். வாலிபர்கள் இன்றைக்கு சமூகத்திலே ஒழுக்கம் இல்லாதவர்களாகவும் படிப்பு இல்லாதவர்களாகவும் தான் எந்த கொள்கையை கொண்டமோ அது நல்லதோ சரியோ தவறோ என்று கூட பாகுபாடு வித்தியாசம் தெரியாமல் ஒரு தவறான பாதையை நோக்கி போகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அடிக்கக்கூடிய தலைமுறைகளாக இருக்கிறார்கள். தலைப்பை நாம் விளங்க வேண்டியது அடிக்கக்கூடிய தலைமுறையை விட படிக்கும் தலைமுறையை உருவாக்கணும். சமுதாயத்துல நிறைய வாலிபர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கேட்ஸ் இருக்கு, குறிப்பிட்ட டீம் இருக்கிறாங்க. யாருக்காவது யாரையாவது பிடிக்கிறேன்னா அவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அசைன்மெண்ட் 10,000மோ 1,00,000மோ கையை காமிச்சு விட்டுருவாங்க, அடையாளம் காமிச்சு விட்டுருவாங்க. கடைசியில பணத்துக்காகவே ஒரு சமூகத்தில ஒரு வாலிப சமூகம் நம்முடைய எதிர்காலத்தை மறந்து, லட்சியத்தை மறந்து, தான் ஒரு படித்தவனாக வர வேண்டும் என்ற உன்னதமான அந்த ஆசையெல்லாம் மறந்து
மொத்தத்திலே இந்த உம்மத்திலே ஒரு பொறுக்கியாக, ஒரு போக்கிரியாக, ஒரு ரவுடியாக, ஒரு தாதாவாக உருவாகக்கூடிய ஒரு வலம் வரக்கூடிய ஒரு அவல நிலைதான் இன்றைக்கு இந்த உம்மத்திலே அரங்கேறி இருக்கிறது. மறுபக்கம் இந்த சமுதாயத்திலே படிக்க வைக்கக்கூடிய தலைமுறையை உருவாக்குவதில் பெற்றோர்கள் ஆண்டு ஆண்டு அவர்கள் தோல்வியை தான் அடைந்து கொண்டு வருகிறார்கள். பொதுவாக இஸ்லாமிய உம்மத்துல எல்கேஜில இருந்து 10th வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. 10th பின்னாடி ஒண்ணு இவனுக்கு படிப்பு ஏறாது, இல்லாவிட்டா இவனை படிக்க வைக்க உங்கள்கிட்ட பொருளாதாரம் இருக்காது. இந்த ரெண்டுத்துல எங்கேயாவது அடி வாங்கிதான் அந்த வாலிபன் வாழ்க்கையை துவக்கிறான். ஒன்று படிப்பு ஏறாமல் வெளிநாட்டுக்கு செல்லுகிறார், இல்லாவிட்டால் படிக்க வைக்க முடியாமல் உள்நாட்டில ஏதோ கிடைத்த வேலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆரம்பத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில், இஸ்லாமிய உம்மத்தில் ஒரு சமூகம் பல ஆண்டு காலமாக, பன்னெடுங்காலமாக படிப்பிற்கும் இஸ்லாமிய உம்மத்திற்கும் சம்பந்தமே இல்லாதது போன்று உருவாகி கொண்டு வருகிறார்கள். இந்த உலகத்திற்கு கல்வியை அறிமுகப்படுத்தியது இஸ்லாமிய மார்க்கம் தான். நபியே நீங்கள் படியுங்கள் என்று சொன்ன முதல் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு முஸ்லிம்களாகிய வாலிபர்கள் படிக்காமல் இன்றைக்கு அடிப்பதுதான் பேஷன் என்று உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே கேட்பான், அசிபத்து அன்னமா கலகனாக்கும் அபஸா. இதெல்லாம் வாங்க, உங்களை நான் வீணா படிச்சுட்டே நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தேவையில்லாம வேலை இல்லாம படிச்சுன்னு நினைக்கிறீங்களா? உங்களை உயர்ந்த நோக்கத்திற்காக படிச்சிருக்கிறேன், உங்களை ஒரு பெரிய லட்சியத்திற்காக படிச்சிருக்கிறேன், உங்களை பல படித்தரங்கள் அடைவதற்காக படிச்சிருக்கிறேன். உண்மையிலே நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் என்னின் பக்கம் மீள வேண்டியது என்பதாக அல்லாஹ் அந்த ஆயத்துல பேசுவார். அப்படி என்றால் அல்லாஹ் ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு நம்மை அனுப்பியிருக்கிறார். நாம் அந்த லட்சியத்தை ஒரு கெட்டியமாக, ஒரு தைரியமாக பிடித்துக் கொண்டு நமக்கு எந்த துறை சார்ந்த படிப்பு வருமோ, அது ஆலிமோ, ஹாஃபிஸோ, மருத்துவரோ, வக்கீலோ, இன்ஜினியரோ, ஏதோ ஒரு மேதை, ஏதோ ஒரு பட்டதாரி, ஏதோ ஒரு பட்டத்தோடு இந்த உலகத்துல நாம் வாழ வேண்டும் தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அடிப்பதோ, வன்முறையில் ஆளாக்கப்படுவதோ அல்லது வன்முறையில் ஈடுபடுவதோ முஸ்லிம் சமூகத்தினுடைய வாலிபர்களுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை. இன்றைய சூழல் எப்படிப்பட்டது என்றால், தங்கள் பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் துணியா துடிக்கிறாங்க. எப்படியாவது மேம்பட்டு, எப்படியாவது ஒரு கஷ்டப்பட்டு உயர்ந்த கல்வி, மேற்கல்வி படிக்க வைக்க ஏதாவது ஒரு கடமையா வாங்கி இல்லை எதையாவது வித்தாவது தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க ஒரு சாரார் இன்றைக்கு அதிகமாக உழைப்பெடுக்கிறார்கள். படிப்பு முக்கியம் என்பதில் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு கூட்டம் நன்றாக விளங்கியிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் படிப்பு ஒரு பெரிய விஷயம் அல்ல, பையன் நன்றாக சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று சொல்லி அந்த பையனை படிக்க வைக்கக்கூடிய காலத்திலே அவனை எந்த விதமான துறை சார்ந்த வல்லுநராக, ஒரு மாற்ற மேதையாக உருவாக்காமல் பெற்றோர்கள் அவனுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கோணம் நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது, இந்த உம்மத்திலே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றால், ஒரு சாரார் படிக்க வைக்க முனைப்படுகிறார்கள், ஒரு சாரார் நீ எப்படியோ எங்கேயோ போ, நீ என்னமா பண்ணு, ஏதோ பண்ணு, நீ எவ்வளவு தூரம் வேணா ஓடு, ஆனா எனக்கு தேவை பணம். நைட்டுக்கு நீ வீட்டுக்கு வரும்போது எனக்கு தேவையான பணத்தை கொண்டாந்து கொடுத்துரு. நீ நல்லவனா கெட்டவனா, நீ சரியத்தை பின்பற்றியா மார்க்கத்தை பின்பற்றியா, அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. உன்னை நான் பெற்றிருக்கிறேன், எனக்கு நீ தினம் காசு கொண்டாந்து கூடி என்று சொல்லி பெற்றோர் இன்றைக்கு பிள்ளைகளை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு அவனை வல்லுநராக, மார்க்க மேடையாக, பட்டதாரியாக உருவாக்க வேண்டிய பெற்றோர்கள் அவனை வீணா போனவனாக, வக்கத்தவனாக, எதற்கும் எந்த சபையிலும் போய் நிற்க முடியாத ஒரு லாய்க்கு இல்லாதவனாக இன்றைய இஸ்லாமிய சமூகத்தில் முஸ்லிம்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை நீடித்தால் இஸ்லாமிய சமூகத்தில் வருகாலத்தில் மறையர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள், அறிவாளிகள் குறைவாகத்தான் இருப்பார்கள். நல்லடியார்களே, சமூகத்தில் இன்றைக்கு அதிக முக்கியத்துவம் படிப்புக்கு ஒரு உம்மத்து, ஒரு சாரா மதிப்பு தந்தாலும் மரியாதை தந்தாலும், ஆனால் மறுபக்கம் வாலிப சமூகம் தன்னுடைய பெற்றோருடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் தாங்கோடித்தனமாக இந்த உம்மத்தில் வழிகட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வாலிப சமூகத்தை நேரான பாதையில் எடுத்து செல்வதுதான் பெற்றோர்களுடைய தலையான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளக்கூடிய அர்த்தமற்ற வார்த்தைகளை இன்றைக்கு ஒரு சமூகம் வாழ்க்கையிலே முன்முடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு பாருங்க, அவங்க செய்யற எந்த நற்காரியமோ சமூகத்துக்கு பலன் தராது, அவங்க செய்யற எந்த நற்காரியமோ சமுதாயத்துக்கு அது முன்மாதிரியாக இருக்காது. இன்றைய ஒரு வாலிப கூட்டம் தானும் அழிந்து கொண்டு வருங்காலத்தில் உள்ள தலைமுறை அளிக்கக்கூடிய ஒரு கெட்ட ரோல் மாடலை தான் இன்றைய வாலிபர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைக்கெல்லாம் ஒரு அற்புத நிகழ்வை சொன்னால் பொருத்தமானதாக, ஏற்றமானதாக இருக்கும். பதிலுடைய போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் முடிந்ததற்கு பின்னால் சில எதிரிகளை கைதிகளாக பெருமானார் சிறைபிடிக்கிறார்கள். சில கைதிகளை சிறைபிடித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வருகையிலே சில கைதிகள் பெருமானாரிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களை எல்லோரையும் விட்டு விடுங்கள், நாங்கள் ஏதாவது பணம் தருகிறோம்,
ஏதாவது போதுமான தொகையை தருகிறோம், எங்களை சிறைபிடிக்காது என்று சில கைதிகள் சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கைதிகளிடத்திலே ஒரு நிமிடம் யோசித்து தாமதித்து பதில் சொன்னார்கள். உங்களிலே யாராவது எழுத தெரிந்திருந்தால், உங்களிலே யாராவது படிக்க தெரிந்திருந்தால் என் சமுதாய மக்களுக்கு எழுத கற்றுக் கொடுங்கள், என் சமுதாய மக்களுக்கு படிக்க கற்றுக் கொடுங்கள். என் சமுதாயத்தில் எழுத தெரியாதவர்கள் இருக்கிறார்கள், என் சமுதாயத்தில் படிக்க தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் படித்தவர்களாக எழுத்தாற்றல் உள்ளவர்களாக இருந்தால் அந்த கலையை, அந்த மாமேதையாக இருக்கக்கூடிய அந்த மேதைகள் எல்லாம் சிறை கைதிகளாக இருந்தாலும் இப்பொழுது ஆசிரியர் என்ற அந்தஸ்தில் இருக்கிறீர்கள், என் சமூகத்தில் உள்ளவர்களுக்கு அந்த கல்வியை தாருங்கள். யார் என் சமூகத்தில் அந்த மக்களுக்கு கல்வியை தந்து விட்டார்களோ அவர்கள் எல்லாம் விடுதலை ஆகிவிடலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான உத்தரவை போட்டார்கள். அந்த உத்தரவுக்கு இணங்க கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் எல்லாம் யார் யாருக்கெல்லாம் எழுத்தாற்றல் உள்ளதோ, யார் யாருக்கெல்லாம் படிப்பாற்றல் உள்ளதோ அவர்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாத, எழுத தெரியாத, படிக்க தெரியாத சஹாபா பெருமக்களுக்கு கல்வியை போதித்தார்கள், கல்வியை வழங்கினார்கள். அந்த கல்வியை கற்றதற்கு பின்னால் சிறைவாசிகள் எல்லாம் விடுதலை பெற்றார் என்று வரலாறு பேசுகிறது. நாம் ஒரு கணம் யோசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை இல்லை அது சரி வராது, நீங்கள் எல்லாம் கைதிகள் தான், கைதிகளாக வேண்டிதான் இருக்க வேண்டும். ஒரு கைதியை சிறையிலிருந்து வெளியே வந்து சுதந்திரமானவருக்கு கல்வி போதிப்பது அது ஆகமானதல்ல என்று பெருமானார் அன்றைக்கு ஒரு கணம் யோசித்திருந்தார். இஸ்லாமிய வரலாற்றிலே காலங்காலமாக ஒரு கூட்டம் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கும். அகிம்சை வழியிலே போராட வேண்டிய நம் இஸ்லாமிய உம்மர் அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டிருப்பார்கள். அவர்கள் கைதிகளாகவே இருந்தாலும், அவர்கள் அரக்கனாக திருக்கனாகவே இருந்தாலும், அவர்கள் எதிரிகளாகவே இருந்தாலும் அவர்களிடத்தில் கல்வி இருக்கிறது. அந்த கல்வியெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோட்டமிட்டார்கள். அன்றைக்கு பெருமானார் அந்த நிகழ்வை உத்து கவனிக்காமல் விட்டிருந்தால் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வரலாற்றிலே ஏறக்குறைய 1447 கடந்து விட்டோம் ஹிஜ்ரி. ஒரு நூற்றாண்டுக்கு சமுதாயத்தில வரலாற்றிலே ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சிறு கூட்டம் வன்முறையை தூண்டியிருப்பார்கள். பாந்தவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கும் தலைமுறையை அன்றைக்கே உடைத்து எறிந்தார்கள். வளரக்கூடிய வாலிபர்கள் படிப்பை கவனம் செலுத்த வேண்டும். வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்கள் பட்டதாரிகளாக உருவாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு பதில் களத்திலே சிறை கைதிகளாக இருந்த இடத்திலே எந்த விதமான யூனிவர்சிட்டியும் கிடையாது, எந்த விதமான பெரிய பல்கலைக்கழகமும் கிடையாது, எந்த விதமான உயர் படிப்பும் கிடையாது. சும்மா ஏதோ ஆனாவுனா ஏதோ 1-2 எழுத்துதான் கற்றிருந்தார்கள். அதை சொல்லித் தருவதற்கு பெருமானார் ஊக்குவித்தார்கள் என்றால், படிக்கும் தலைமுறை உருவாக்க நபிகள் நாயகம் முன்மாதிரியாக இருந்தார்கள் என்றால், இன்றைக்கு எல்லா வகையிலும் பரிணாம வளர்ச்சியை எட்டியிருக்கிறோம். எல்லா சார்ந்த துறை சார்ந்த கல்வியும் இன்றைக்கு நமக்கு முன்னால் சமுத்திரமாக கிடக்கிறது. ஆனால் ஒரு கூட்டம் மாத்திரம், அது இஸ்லாமிய கூட்டம், தங்கள் பிள்ளைகளை, குறிப்பாக அதில் ஆண் பிள்ளைகளை படிக்க வைப்பதே கிடையாது. பொம்பளை பிள்ளைகளை மாணவர்களே படிக்க வைக்கிறார், தப்பு கிடையாது. பெண்களுக்கு கல்வி தருவது அவசியம் தான். ஆனால் பெண்களுக்கு அதிக கல்வி ஆபத்துல கொண்டு போய்விடும். ஆயிஷா நாயகி 2.5 லட்சம் ஹதீஸ மனப்பாடம் பண்ணாங்க, அதுவே அவர்களுக்கு போதுமானது. அதிக கல்வி ஒரு பெண் எடுத்துக்கொண்டால் ஆணவம் வந்துவிடும், அதிகாரம் வந்துவிடும். பெண்களை அடக்கி ஆளக்கூடியவர்கள் ஆண்கள் தானுடைய பெண்கள் கிடையாது. அடக்கி ஆளக்கூடிய ஆண்கள் என்றால் அங்கு அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? ஆண்களுக்கு படிப்பு அவசியம், ஆண்களுக்கு துறை சார்ந்த கல்வி அவசியம். இன்றைக்கு எல்லா துறையிலும் பெண்கள் தான் முன்மாதிரியாக இருக்கிறார்கள், அது தவறல்ல. ஆனால் ஒரு சமூகம், ஆண் சமூகம் பலவீனமானவர்களாக, போதைக்கு அடிமையானவர்களாக, வழிகட்டவர்களாக இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்திலே ஒரு கேங்ஸ் உருவாகிட்டு வருதுன்னா அதை தடுக்கக்கூடிய முழு உரிமை காவல்துறைக்கோ அது சமூகத்துடைய ஆவலர் பொறுப்பாளர்களுக்கு அல்ல, முதலில் பெற்றோர்களுக்கு தான் இருக்கிறது. அவன் எங்க ரவுடிசம் பண்ணிட்டு வந்தாலும் நைட்டு உங்க வீட்டுக்கு தான் வருவான், உங்ககிட்ட தான் வருவான். நீங்க சொன்னால் மட்டும்தான் அவன் கேட்பான். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் படிக்க வைக்க முடியவில்லை. அவன் அடிக்கக்கூடிய சமுதாயமாக நீ யார வேணா அடிடா, நீ யார வேணா குண்டுடா, நீ யார வேணா கன்றாவி நாசம் பண்ணிட்டு வாடா, எனக்கு தேவை உங்ககிட்ட இருந்து பணம் தான் என்று ஒரு பெற்றோர்கள் நினைத்து விட்டால் அந்த சமூகம் வெற்றி பெறாது. கண்மணி நாயகம் ஒரு 14, 15, 16 வயது மதிக்கத்தக்க வாலிபர்கள் இன்றைக்கு பிரச்சனைன்னு சொன்னாலும் அவங்க தான் வாயில பேச மாட்டாங்க. நான் சொல்ற வயசுல 30, 40 கிடையாது, 13, 14, 15, 16 அவங்க வாயால பேச மாட்டாங்க, கையால தான் பேசுவாங்க. அதுல ஒரு குழு தலைவர், எங்க தலை வாயால பேசாரு, எங்க தலை எப்பவுமே கையால தான் பேசுவார். நீ எத்தனை வருஷமா கையால பேசிட்டு இருக்கிற? நீ பிறந்த உடனே ஆய் போகும்போது உங்க அம்மா உன்னை கழுவி விட்டாங்க, அப்ப நீ பேசிட்டு வேண்டியதானே கையால? ஏன்னா உன்னால முடியாது. நீ பிறந்த 3 வயசு வரைக்கும் உனக்கு யாருடைய துணை தேவைன்னு சொல்ல முடியாது. துணை தேவை, உன் கழுத்து கூட நிக்காது, உன்னால நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது, உனக்கு ஒரு துணை தேவை. அப்ப சொல்ல வேண்டியதால நான் ஒரு கேங் லீடர். ஒரு பலம் வந்ததுக்கு பின்னால், ஒரு ஆற்றல் வந்ததுக்கு பின்னால் நான் தாதா, நான் ஏரியா பெரிய தலைவர் சொல்லி இன்னைக்கு வாலிபர்களில் சில வாலிபர்கள் ஒரு தவறான பிம்பத்திலே இன்றைக்கு உருவாகிட்டு இருக்கிறாங்க. அப்படி 13, 14, 16 வயது மதிக்கத்தக்க வாலிபர்கள் எல்லாம் இன்றைக்கு வாயால பேசுறது கிடையாது. சின்ன பிரச்சனை தான், தெருமணில ஏதாவது கொஞ்சம் அசம்பாவிதம் ஆயிருக்கும், உடனே 10 பேரை கூட்டிட்டு போயிடுறது,
கையில ஏதாவது பேக் எடுத்துட்டு போய் நீ எப்படி வரலாம் சொல்லி அவன் இடத்துல கடுமையாக நடந்து கொண்டு மண்டை உடையாம வந்தாலும் பெரிய ஆச்சரியம் தான். யார் முடியாம உடைச்சிடுறது. இப்படி இந்த வாலிபத்தை ஏன்பா இப்படி செஞ்சேன்னா அவங்க சொல்ற தத்துவ வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் வருத்தப்படாத வாலிபர்கள், நாங்கெல்லாம் முரட்டு சிங்கள், நாங்களெல்லாம் எதுக்கும் அஞ்சாத நெஞ்சங்கள். இதெல்லாம் வச்சு என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் கௌரவமான வார்த்தைகளா? ஒரு நன்மை செஞ்சுட்டு சொன்னீங்கன்னா வரவேற்கலாம். ஒண்ணு ஒருத்தருடைய மண்டையை உடைக்கிறதுக்கும், ஒருடைய குடியை கெடுக்கிறதுக்கும், ஒருடைய நிம்மதியை அழிக்கிறதுக்கும் ஒரு வாலிப சமூகம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சமூகத்துல கையாண்டால் என்றால் வருங்காலத்துல இவர்களால் சொந்த தமிழகத்திற்கும், சொந்த தாயகத்திற்கும், சொந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெரிய அபாயம் இருக்கு. நைட்ல தூங்கும்போது கள்ளப்படுத்து போயிட்டு போயிருவான். இதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். ஆரம்ப காலத்திலேயே உங்கள் பிள்ளைகளுக்கு நல் ஒழுக்கங்களை கற்றுத்தாருங்கள். ஏன்னா இப்போதைய காலம் எப்படிப்பட்ட காலம்? 10th முடிச்சிருக்கிறோம், அடுத்த 11th 12th போக வேண்டிய காலம். 12th முடிச்சவங்க அடுத்து காலேஜுக்கு போக வேண்டிய காலம். பெற்றோர்கள் கனவுகளாக வாழ்ந்தாலும், எப்படியாவது கடன் உடனே வாங்கி படிக்க வச்சுருக்க கனவோடு இருந்தாலும் இவனுக்கு அந்த ஆசை இல்லை. எப்படியாவது நம்ம பாவம் படிக்க வச்சிருவாரு, நாம எப்படியாவது குறிப்பிடாம போயிடுவோம். எப்படியாவது நம்ம பாவத்தை சேர்த்துருவார், நாம எப்படியாவது நாசமா போயிடுவோம் என்று பெற்றோர்கள் நல்ல எண்ணங்களோடு இருந்தால் பிள்ளைகளுக்கு அந்த எண்ணங்கள் வருவதே கிடையாது. காரணம், அவன் சேர்க்கை அப்படியானதாக இருக்கிறது. படிப்பு முக்கியமான ஒரு ஆயுதம் இந்த உம்மத்திற்கு. படிப்பு முக்கியமான கேரை இந்த உம்மத்திற்கு. படிப்பு எல்லா காலகட்டத்திலும் மனித சமுதாயத்திற்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத கருவி என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாந்தவர்களே, இதை வளர்ந்து வரக்கூடிய இந்த வாலிப சமுதாயங்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நீ பிறக்கும் போது சாதாரணமா துணி இல்லாம பிறந்த. ஒரு காலத்துக்கு பின்னாடி பள்ளிக்கூடத்துல உனக்கு இன்ஷியல் தேவைப்படுது. உங்க தந்தையுடைய முதல் பேர், உங்க தந்தையுடைய பேர்ல முதல் லெட்டர் இன்ஷியலா போடல. ஏன்? நீ யாருடைய மகன் தெரியறதுக்கு. அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த உலகத்திற்கு நீ யார் என்று தெரிவதற்கு இன்ஷியல் தேவையில்லை. யாருடைய மகன் என்று தெரிந்து கொள்வதற்கு இன்ஷியல் தேவை. இந்த உலகத்திற்கு நீ தெரியப்பட வேண்டும் என்றால் இன்ஷியல் போதுமானது அல்ல. உனக்கு அறிவு வேண்டும், உனக்கு திறமைகள் வேண்டும், உன்னிடத்துல பல ஆற்றல்கள் இருக்க வேண்டும். பொதுவா இந்த உம்மத்துல நிறைய பேர் பாருங்க, இன்ஷியலோட தான் மவுத்து வரைக்கும் வாழ்றாங்க ஒழிய எந்த பட்டத்தையும் பெறுவது கிடையாது, எந்த விதமான அறிவு ஆற்றல்களையும் வளர்த்துக் கொள்வது கிடையாது. பல ஜீவன்களை போல இது ஒரு ஜீவன்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களை போய் பாருங்க, பல ஜீவன்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது மாதிரி பல ஜீவன்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் சிறந்த பகுத்தறிவை தந்திருக்கிறார். அந்த பகுத்தறிவை கொண்டு நமக்கு எது திறமையோ அந்த திறமை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்துக் கொள்கிற பொழுது அடிக்கும் கெட்ட பண்பு நம்மிடத்துல வராது, படிக்கும் நற்பண்புதான் நம்மிடத்துல வரும். அப்படிப்பட்ட பண்பு உள்ளவர்களை பெற்றோர்கள் அடையாளம் கண்டு ஊக்குவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்துல சில தத்துவங்கள் இருக்கு, அதை நாம கவனிச்சா நமக்கு தெளிவா புரியும். இஸ்லாத்துல எந்த காலத்திலும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. பெரியவன் சின்னவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இஸ்லாத்துல அந்த இதே கிடையாது. ஆனா இஸ்லாம் சொல்லுகிறது, கல்வி கற்றவர்களும் கல்வி கற்காதவர்களும் இஸ்லாத்து பார்வையிலே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. கற்றவர்களும் கற்காதவர்களும் சமமாக மாட்டார்கள். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய, நல்லா கவனிச்சு குர்ஆன் சொல்லக்கூடிய வசனங்கள் இவை எல்லாம். உங்களில ஏற்றத்தாழ்வு கிடையாது. உங்களில ஏற்றத்தாழ்வுகள் படித்தரங்கள் இருக்குது என்றால் அது கல்வியை கொண்டு என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்ல வரா? சூசகமா படி, யாரையும் அடிக்காத, ஒரு உயர்ந்தவனா வா, யாரையும் தாழ்ந்தவனா நினைக்காத, யாரையும் மிரட்டி வாழாத, நீ உன் திறமையில வாழ் என்று குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் இன்னொரு இடத்துல பேசுவான், அறிந்தவர்களும் அறியாதவரும் எக்காலத்திலும் சமமாக மாட்டார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடியது அறியாதவர் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இடம் அராஜாக பண்ணக்கூடியவர், அநியாயம் பண்ணக்கூடியவர், அடுத்தவன் அடிச்சு அந்த வாழ்க்கையில வாழக்கூடியவர். அதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். அறிந்தவரும் அறியாதவரும் சமமாக மாட்டார்கள். அறிந்தவனுக்கு தான் எல்லா கண்ணியமும் கிடைக்கும், அறிந்தவனுக்கு தான் எல்லா மாண்பும் கிடைக்கும். அறியாதவனுக்கு எந்த விதமான கண்ணியமும் மாண்பும் கிடைக்காது. அல்லாஹ்வே சொல்லிட்டான், எப்பொழுது நீ அறியாதவனாக இருக்கிறாயோ இந்த சமூகத்துல நீ ரவுடியா தான் வருவேன், சமூகத்துல ஒரு பொறுக்கியா தான் நீ வருவேன். அல்லாதவர்களே, அல்லாஹ்வே பிரித்து வைத்திருக்கின்ற பொழுது எந்த பாதை சரி என்பதை நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அறிந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ போகிறோமா அல்லது அறியாதவர்களாக இந்த உலகத்தில் வாழ போகிறோமா? அல்லாஹ் குர்ஆனில் வேறு இடத்துல பேசுவான், உங்களில் யார் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, உங்களில் யார் கல்வி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உங்களில் பல படித்தரங்களை நான் உயர்த்தி தருகிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் வாழ்றாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? உங்களில யார் என் மீது நம்பிக்கை வைத்தார்களோ, உங்களில யார் கல்வியை கற்றார்களோ அவர்களுக்கு நிறைய அந்தஸ்தை, நிறைய படித்தரங்களை நான் உருவாக்கி தருகிறேன். பாந்தவர்களே, இப்படி அல்லாஹ் சொல்லக்கூடிய பல குர்ஆன் தத்துவ வசனங்களை கவனித்து பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய சமூகத்திற்கு அடிக்கிறது என்பது எல்லா காலத்திலும் அலட்சியானதுதான். யார் அடிக்கணும்? பெற்றவங்க அடிக்கணும், ஆசிரியர்கள் அடிக்கணும், சமுதாயத்தினுடைய பொறுப்பாளர்கள் அடிக்கணும், அல்லது காவலர்கள் அடிக்கணும். இதை தாண்டி வேற எவனையும் அடிக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு நீங்க அதிகமானவங்க பாருங்க, அடிக்க லைசன்ஸ் பெற்றவங்க எல்லாருமே வாய் கொத்திட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு அடிக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. யார் வைத்த பிள்ளைன்னு தெரியா, போவா பலாறு கணக்குன்னு வைப்பான். கேட்டா என் ஏரியால நீ வந்துட்ட, போவா அவன் தலைமுடியை பிடிச்சி ஓங்கி மூட்டு உழைப்பான். கேட்டா நீ ஏரியால லிமிட் தாண்டிட்ட.
இப்படி அடிக்க தகுதி இல்லாதவர்கள் இந்த சமூகத்தில் அதிகமாக உருவாகும் காரணத்தினால் இஸ்லாமிய மார்க்கத்தில் படிக்க வைக்கக்கூடிய சமுதாயத்தை பெற்றோர்களால் உருவாக்க முடியவில்லை. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அடிக்கும் சமுதாயத்தை விட படிக்கக்கூடிய சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். அப்படி என்றால் சிறு வயதிலே அவருடைய உள்ளத்திலே ஒழுக்கங்களை நாம் போதிக்க வேண்டும். என்று கேட்டா இன்னைக்கு இந்த சமுதாயத்துல வன்முறைக்கு இஸ்லாமிய வாலிபர் ஆளானதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான துவாவை இந்த சமுதாயம் மறந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க, அல்லாஹும்ம ஃபக்கீஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் மார்க்கத்துடைய ஞானத்தை மார்க்கத்துடைய விளக்கத்தை இவருக்கு அளிப்பாயாக. இந்த துவா பெற்றோர்கள் ஒவ்வொரு துளிகளையும் கேட்கணும். என் பிள்ளைக்கு என்ன பேர் அந்த பேர் சொல்லி கேட்கணும். என் பிள்ளைக்கு மார்க்கத்துல ஞானத்தை கொடு, என் பிள்ளைக்கு மார்க்கத்துல அறிவை கொடு, பேர் சொல்லி நாம் கேட்கிற பொழுது அல்லாஹ் அந்த பிள்ளைகளை இம்மை மறுமையினுடைய பெரிய ஒரு மாந்திரங்களாக அல்லாஹ் தஆலா உருவாக்கி தருகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம பார்க்கிறோம் இந்த பெற்றோர்கள் இந்த துவா கேட்க தவறியதன் காரணத்தினால்தான் மாற்று சமுதாயத்தில் அல்ல இஸ்லாமிய சமுதாயத்திலேயே ரவுடிகள் இன்றைக்கு அதிகமாகி விட்டார்கள். இன்னைக்கு ஒரு காவல்துறையில நீங்க போய் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர்ல முஸ்லிம் சமூகத்துடைய பேர் தான் அதிகமா இருக்கு. ஒரு போலீஸ் வண்டி ரவுடிகளை கூட்டிட்டு போகுதுன்னா அதுல 10 பேர் ரவுடினா அது 5 பேர் இஸ்லாத்தை சேர்ந்தவர் இருக்கிறான். இதெல்லாம் எந்த நிலையை காட்டுகிறது? தங்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை தர வேண்டிய பெற்றோர்கள் சிறு வயதில் தவறிவிட்டார்கள். இன்றைக்கு வாலிப சமூகத்து மத்தியில அது மூத்திர சொந்தம் அல்லது முட்டு சந்தம் ஏதாவது ஒரு சந்தில போய் நின்றுகிட்டு தங்களை தாங்களையே ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிக்கிறது. நான் ரொம்ப மாசு, நான் ரொம்ப கெத்து, நான் அப்படி நான் இப்படி என்று தன்னைத்தானே ஒரு பெரிய வீரனாக 4 செவத்துக்குள்ள நினைச்சுக்கிட்டு தன்னை ஒரு முட்டாளாக கருதி வாழ்ந்து கொண்டிருக்கான். அவன் நினைச்சுக்கிட்ட நான் அறிவாளி, நான் பெரிய பலசாலி வீரன். அது எதுவுமே மூத்த சந்தில போனா அறிவாளியா மாற முடியுமா? முட்டுச்சந்துக்குள்ள போனா வீரனா மாற முடியுமா? நீ கல்வி கற்றால் மட்டும்தான் சமூகம் உன்னை பராமரிக்கும், உன்னை பாதுகாக்கும். நீ பொறுக்கியா போன ரவுடியா போனா இந்த உம்மத்துல உன்னை யாரு மதிப்பாங்க? ஒரு காலம் வரும், நீ பெண் கேட்டா தரமாட்டான், வீடு வாடகை கேட்டா தரமாட்டான், ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவி பண்ண மாட்டான். இதையெல்லாம் எதை குறிக்கிறது? நீ படிக்க தவறியதா? பெரும்பாலான சமூகத்தில், குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் படிக்க வைக்க தவறியதனால் இந்த இஸ்லாமிய வாலிபர்கள் எப்படி உருவாயிட்டாங்க? பெரிய பெரிய தாதாக்களாக உருவாயிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அடிக்கக்கூடிய சமுதாயத்தை பெற்றோர்கள் தான் தடுத்து நிப்பாட்டுகள். அந்த உரிமை உங்கள்கிட்ட தான் இருக்கு. வேற யாரு கேட்டாலும் பிரச்சனை வரும். ஏன்னா இன்னைக்கு நீங்க நிறைய பேர் பாருங்க, நிறைய கல்யாண பத்திரிகையில பெண் மக்கள் நிறைய படிச்சிருக்கிறாங்க, பெரும்பாலான டிகிரி. ஆனா ஆண் மக்களுடைய பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி இல்லை. அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், இப்படி வெறும் இன்சிலோட பேர் மாத்திரதான் பத்திரிகைகள் இருக்கு. ஒரு ஆண் மணமகனாக பத்திரிகையில இடம் தர்றானா ஏதாவது ஒரு படிப்பு இருக்கணும் அல்லவா? படிக்க வேண்டிய வயசுல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நிறைய பெண்கள் பத்திரிகையில பாத்தீங்கன்னா நிறைய டிகிரிகளை வாங்கியிருக்கிறாங்க. சமயங்களை நீங்க அதே பத்திரிகை பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஆண்களும் பெண்களும் எந்த விதமான டிகிரி வாங்கியிருக்க மாட்டாங்க. எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படி நம் சமுதாய மக்களை நன்றாக படிக்க வைக்கக்கூடிய, நன்றாக சமுதாயத்துல உருவாக்கக்கூடிய சமூகமாக நாம் உருவாக்க வேண்டும். நிறைய பத்திரிகைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆண் மக்கள் படிப்பு இல்லாம தான் கல்யாண மேடைக்கு வர்றாங்க. அது எவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாக்கி தரும் தெரியுமா? வாழ்க்கையில படிப்பு வரலன்றதுக்காக அவன் நிப்பாட்டிடும். அவன் நன்றாக படிக்க வைப்பது நம் பெற்றோருடைய கடமையாக இருக்குது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் அஜீஸ் அவர்களுடைய மகன், ஏறக்குறைய அவருக்கு 11 பிள்ளைங்க. 11 பிள்ளைகளை பெற்ற அப்துல்லா இப்னு உமர் என்ன செய்யறாங்க? ரோட்ல நடந்து வர்றாங்க. நடந்து வருகிற பொழுது ஒரு அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு அதிபர் கேட்கிறார், மன்னன் 11 பிள்ளைகளை பெற்றிருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளுக்கு என்ன நீங்க கற்று தந்தீங்க? உங்க பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வச்சீங்க? இப்போ உமர் சொன்னாங்க, அப்துல்லா இப்னு உமர், என் பிள்ளைகளுக்கு நான் அல்லாஹ்வுடைய பயத்தை தந்திருக்கிறேன், அது போதுமானதா? நீங்க ஜனாதிபதியா இருந்திருக்கிறீங்க, 2வது ஜனாதிபதின்றீங்க, அரசாங்கத்துல பதவியில் இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளுக்கு எந்த சொத்து சேர்த்து வைக்கிறியா? சாதாரண ஒரு கவுன்சிலர் இருந்தவரை செய்யறாரு, 7 தலைமுறைக்கு நல்லா சேர்த்து வச்சிருக்கிறாரு. நீங்க ஜனாதிபதியா இருக்கிற பொழுது ஒண்ணு இல்லை போது என்ன அது என்று அந்த மன்னர் கேட்ட பொழுது அப்துல்லா இப்னு உமர் சொன்னார்கள், என் பிள்ளைகளுக்கு தக்குவாவை தந்திருக்கிறேன் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க மௌத்தாகும் பொழுது அவங்களுக்கு கஃபன் துணி வாங்குறது கூட கையில காசு இல்லை. கையில கஃபன் துணி வாங்குறது காசு இல்லை. ஆனா அவங்க மௌத்தானதுக்கு பின்னாடி அப்துல்லா இப்னு உமருடைய மகன் 11 பேர்களும் பல நாடுகளுக்கு கலிஃபாக்களாக வந்தார்கள். ஆனா மன்னருடைய பிள்ளைகள் எல்லாம் பல நாடுகளிலே பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளானார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? நம் சமூகத்தில் படிப்பை நாம் தவற விட்டதால், அவன் அடிக்கக்கூடிய காலத்தில் அவனை கண்டிக்க தவற விட்டதால் எவ்வளவு பெரிய அவலத்திற்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்க வேண்டும் என்றால் 5 விதமான ஒழுக்கங்களை நீங்கள் கற்றுத்தர வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் முதலிலே இஸ்லாத்தினுடைய சட்டங்களை கற்றுத்தர வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டும், குர்ஆனை கற்றுத்தர வேண்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு துஆக்களை கற்றுத்தர வேண்டும். இது போல பல ஒழுக்கங்களை நம் பிள்ளைகளுக்கு கற்றுத் தந்தால் அவர்கள் உன்னதமானவர்களாக வருவார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுத்தரக்கூடிய சிறந்த பெற்றோர்களாக அல்லாஹ் நம்மை உருவாக்குவானாக. நம் வாலிபர்களை நல்ல சமுதாயத்திலே பேர் போகக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் நம் சமுதாய வாலிபர் அல்லாஹ் தஆலா உருவாக்குவானாக. நம்
குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் நல்ல உலக கல்வியும் மார்க்க கல்வியும் அல்லாஹு தாலா வாரி கொடுப்பாங்க. ஏன்னா வேற சமுதாயத்துல காட்டி நீங்க பாருங்களேன், எல்லா துறையிலும் அவங்க தான் முதன்மையா இருக்கிறாங்க. நம்ம ஆளுகள் எல்லாம் பின்தங்கி தான் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க முதல்ல கையில் எடுக்கிறது அந்த பிள்ளைகளுடைய செல்போனை பதிச்சிடுறாங்க. இன்னைக்கு நாம செல்போனை நிறைய கொடுத்து நம் பிள்ளைகளை நாம் முட்டாள்களாக உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நேற்று கூட பாத்தீங்கன்னா 65 வயசு மதிக்கத்தக்க பாட்டியை 5 கம்நாட்டிக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க சென்னையில. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10 வயசு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது? ஒழுக்கம் தவறியதால் அவர்கள் படிக்க வேண்டிய எண்ணத்தை தவற விட்டு யாரையாவது அடிக்கணும், யாரையாவது கெடுக்கணும், யார் குடியாவது நாசமாக்கணும், அதுல பிழைச்சி வாழணும் என்ற ஒரு கேவலமான நோக்கத்தில் இன்றைய வாலிபர்கள் வருகிறாங்க. அதுக்கு இஸ்லாத்துல இது பெரிய அபாயத்தை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. இஸ்லாத்துக்கு யாராலையும் களங்கம் வராது. இஸ்லாத்துடைய வாலிபர்களால் மட்டும்தான் களங்கம் வரும். வாலிபர்கள் நேரான பாதையில் போனால் இஸ்லாம் கண்ணியத்தோடு பாதையோடு அழைத்து செல்லும். வாலிபர்கள் தவறான பாதையில போனா இஸ்லாத்துடைய பேரு கெடும் அளவுக்கு தான் வருங்காலத்தில் சூழ்நிலையில் இருக்கிறது. அதனால் நமது பகுதிகளில் யாராவது அநியாயமும் அக்கிரமும் யாராவது அராஜகம் செய்து கொண்டு ஏதாவது ரவுடித்தனம் செய்து கொண்டு இருந்தால் அவர்கிட்ட நல்ல பண்புகளோடு எடுத்து சொல்லுங்கள். இதையெல்லாம் தவறு, இதையெல்லாம் கெட்ட பண்பு, அல்லாஹ் நம்மை கண்டிப்பான் என்ற அந்த இகுமத்தான உபதேசங்களை சொன்னால் மட்டும்தான் அவர்களால் மாற்ற முடியும். இல்லாவிட்டால் அவர்களால் சொந்த அல்லாஹ்வுக்கு பெரிய ஆபத்து என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் சமுதாய மக்களை சிறந்த ஆலிம்களாக, ஆபீஸ்களாக, நல்ல பட்டதாரிகளாக உருவாக்குவானாக. பிறக்கும் பொழுது எந்த எழுத்து அறியாமல் பிறந்தோம், இந்த மண்ணை விட்டு போகிற பொழுது மார்க்கத்தை பெற்றவர்களாக, உலக கல்வியில தேர்ச்சி பெற்றவர்களாக போகக்கூடிய நற்பண்பை, நற்தௌஃபீகை ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவான் என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.